அகத்தின் அழகு முகத்தில் தெரியுமா? எப்படி தெரியும்? உள்ளே இருக்கிறது எப்படிங்க முகத்தில் தெரியும் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. எல்லா நிலையிலையும் உங்களுக்குள்ளே என்ன நடக்குதுங்கிறது அப்பட்டமாக உங்கள் முகத்தில் தெரிஞ்சிடும். உள்ளே சந்தோஷமாக இருந்தாலும், துக்கமாக இருந்தாலும், கோபமாக இருந்தாலும், வருத்தமாக இருந்தாலும், பயமாக இருந்தாலும், அத்தனை நவரசங்களையும் வெளிப்படுத்தக்கூடியது இந்த முகம். அப்போ கண்ணுலையும் தெரிஞ்சிடும். கண்ணில் வரக்கூடியது முகத்தில் பிரதிபலிக்கும். முகத்தில் பிரதிபலிக்கிறது அப்பட்டமாக வெளியே தெரியும். அதனால் உங்கள் மன வெளி உள்ளுக்குள்ளே எப்படி வச்சுக்கிறீங்களோ அதனுடைய பிரதிபலிப்பு முகத்தில் தெரியுதென்றால், அப்போ வெளியில் இருக்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் எப்படி எதை கொண்டு ஈர்க்கிறீர்கள் என்பதை நீங்கள் புரிஞ்சுக்கொள்ளுங்கள். கோபமாக இருந்தீங்கன்னா கோபமான எதிர்வினையை நீங்கள் ஈர்க்கிறீங்க. பேரன்பு கொண்டு இருந்தீங்கன்னா அன்பால் இருக்கக்கூடிய மக்களை நீங்கள் ஈர்க்கிறீர்கள். கருணையுடன் இருந்தீங்கன்னா கருணை கொண்ட அத்தனை ஆத்மாக்களையும் நீங்கள் ஈர்ப்பீர்கள். அப்போ உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த ஈர்ப்புத்தன்மை என்பது உள்ளே இருக்கக்கூடிய உள் விழிப்பிலிருந்து பிரகாசிக்கக்கூடிய ஆன்ம ஜோதியிலிருந்து வரக்கூடியது. இந்த ஆன்ம ஜோதியை நீங்கள் எப்பொழுதெல்லாம் தூண்டிவிட்டு அதன் வெளிச்சத்தில் உங்களுடைய எண்ணங்களில் இருக்கக்கூடியதை பார்த்து கொண்டே இருக்கிறீர்களோ உங்கள் வாழ்க்கை மிக பிரகாசமாக இருக்கும். அந்த பிரகாசத்தின் வெளிச்ச உடல் உங்களுடைய வெளிப்புறத்தில் மிகப்பெரிய ஒரு வளையத்தை கொடுக்கும். நீங்கள் ஒரு ஒளிவட்டத்தில் இருந்து கொண்டே இருப்பீர்கள். எப்பொழுதும் உங்களுடைய முகத்தில் பெரும் அன்பும் கருணையும் இறைத்தன்மையுடைய ஒளியும் இருந்து கொண்டே இருக்கும். இதுதான் தியானத்தின் பேராற்றல், தன்னை உணர்வதில் இருக்கக்கூடிய அரும்பெரும் அற்புதம்.